வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறோம். இதுக்கு வெறும் தயிர், கண்டென்ஸ்டு மில்க், பால் இருந்தாலே போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. இதுக்கு தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். தயிரை வடிகட்டிடலாம். தயிரை வந்து 1/2 hour இப்படியே ஃபில்டரில் விட்டோம்னா எக்ஸஸ் வாட்டர் இருந்தாலும் வெளில வந்துடும். இப்போ இந்த தயிரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெட்டி தயிரை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிடணும் தயிரை. பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேட்டராக இருக்குது. இப்போது இதில் மில்க் மெய்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 200 ml மில்க் மெய்ட் சேர்த்துக்க போகிறோம். இந்த 1 கப் தயிருக்கு 200 ml மில்க் மெய்ட் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 glass காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து வெறும் தயிர், கண்டென்ஸ்டு மில்க், இந்த பால் அவ்வளோதான். இது நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. இந்த மிக்சரை கப்பில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். கப்பில் ஒட்டாமல் வர்றதுக்காக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கலாம். நட்ஸை பொடியாக கட் பண்ணி, பாதாம், முந்திரி அதை பொடியாக கட் பண்ணி அடியில் ஒரு லேயர் போடுறோம். பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தாவும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த மிக்சரை கப்பில் ஃபில் பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் வரணுன்னா நீங்கள் அந்த குங்குமப்பூவை கூட பாலில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கப்பில் ஃபில் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த மிக்சரை கப்பில் ஊற்றிட்டோம். இப்போ வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போது தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபாயில் பேப்பரை, அலுமினியம் ஃபாயில் பேப்பரை போட்டு கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிளேட் போட்டு மூடி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 1/2 hour ஆகும். அந்த கப் சைஸ் பொறுத்து. அதனால் 20 minutes ஒரு தடவை நீங்கள் திறந்து பாருங்கள். 1/2 hour மேக்ஸிமம் ஆகும். அவ்வளோதான் இது வேகிறதுக்கு. அதனால் தண்ணி நம்ம அடியில் இட்லி பாத்திரத்தில் வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கணும். ஏன்னா 1/2 hour வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் வச்சு ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கப்பெல்லாம் இதில் அடுக்கி வச்சிடலாம். இது 1/2 hour வேகிறதுனால நம்ம அடியில் தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. 20 minutes, ஃபஸ்ட்டு 20 minutes கழித்து வந்து நீங்கள் திறந்து பாருங்கள் வெந்திருக்கா என்னன்ட்டு. மேக்ஸிமம் 30 minutes ஆகும். அவ்வளோதான். 30 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணலாம். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி டு சர்வ். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. நட்ஸோடு சாப்பிடும் போது
க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்கும். சூப்பராக தயிர் மில்க் மேட் பால் வச்சு ஒரு பெங்காலி ஸ்வீட் செஞ்சிட்டோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.